எல்லாருக்குமே வணக்கம். ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் உங்கள் வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஒரு நல்ல சூப்பரான ஒரு பட்ஜெட்டில் ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 5.1ல் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்க போகிறீங்க. அது எந்த மாதிரி வாங்கணும், அது என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் தியேட்டரில் இருக்கணும். நான் அதுக்கப்புறம் ஹோம் தியேட்டரே மாற்றக்கூடாது, வாங்கினா ஒரு நல்ல ஹோம் தியேட்டராக நான் வந்து வாங்கிடணும், அதுவும் பட்ஜெட்டில் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் வந்து பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு 5 விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ஹோம் தியேட்டரு அந்த சரௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அது என்ன 5 விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டர். சரிங்களா? 5.1 ஹோம் தியேட்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு, பெரிய பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து சப்வூஃபர். சரிங்களா? அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சேட்டலைட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது சின்ன சின்ன ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 5 விதமாக இருக்கும். 5 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த 5 ஸ்பீக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து லெஃப்ட் 6, லெஃப்ட் எல், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுவே பின்னாடி உள்ள ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எல், எஸ்ஆர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சென்டர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சென்டர்னே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 5 சேட்டலைட் ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்வூஃபர் சேர்ந்தால் மட்டும்தான் அது 5.1 சேனல் கொண்ட ஒரு கரெக்டான ஹோம் தியேட்டர் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, 6 சேனல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சப்வூஃபரை சேர்த்தும். சரிங்களா? நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியறது இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து 5.1 ஹோம் தியேட்டர் தான் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னா 2.1 இல்லைனா 4.0 இந்த மாதிரி ஹோம் தியேட்டரை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. 2.1 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் தான் இருக்கும், ஒரு சப்வூஃபர் தான் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா 2.1. சரிங்களா? அதுவே 4 சேட்டலைட் ஸ்பீக்கர் இருக்குது, ஒரு சப்வூஃபர் இருக்குது அப்படின்னா அதை வந்து 4.0ன்னு சொல்லுவாங்க, 4.1ன்னு வந்து சொல்லுவாங்க. 2.0 அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்பீக்கர் மட்டும் தான் இருக்கும், உங்களுக்கு சப்வூஃபர் வராது. அந்த 2 சேட்டலைட் ஸ்பீக்கர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியமாக பேஸ் வர்ற மாதிரி ஒரு சப்வூஃபர் சின்னதாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து 2.0. சப்வூஃபர் வந்து அதில் சேர்ந்து வந்துச்சுன்னா அது 2.1. இதுவே 4 சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4 சேட்டலைட் ஸ்பீக்கரு ப்ளஸ் வந்து சப்வூஃபர் வந்துச்சு அப்படின்னா அது 4.1. இப்போ நான் சொல்லக்கூடிய ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கர் வரும். 5 ஸ்பீக்கர் போக உங்களுக்கு சப்வூஃபர் தனியாக பெரிய பாக்ஸாக வரும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5.1. 5.1 அப்படின்னா நீங்கள் 5 சேட்டலைட் ஸ்பீக்கர் ப்ளஸ் இந்த சப்வூஃபர் இருக்கிற மாதிரி வாங்கினா மட்டும்தான் இது வந்து 5.1. சரிங்களா? அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று HDMI ARC ஆப்ஷன் வந்து இருக்கணும் ஹோம் தியேட்டருக்கு பின்னாடி. ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட் வந்து இன்புட் வந்து இருக்கணும். இந்த ரெண்டுமே வந்து கம்பல்சரி வந்து உங்களுடைய ஹோம் தியேட்டரில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய டிவியோ இல்லை நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையரோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து 5.1 சப்போர்ட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் ஒரு ஸ்மார்ட் டிவியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ண நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் ஹோம் தியேட்டர் வாங்கக்கூடாது, நீங்கள் சவுண்ட் பார் தான் வாங்கணும். 5.1ல் இருக்கிற சவுண்ட் பார் தான் வாங்கணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார்லேயே பார்த்தீங்கன்னா 5.1 அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையான 5.1 கிடையாது. நான் முதலே சொன்ன மாதிரி தான் 5 ஸ்பீக்கர் தனியாக ப்ளஸ் ஒரு சப்வூஃபர் இருக்கிற மாதிரி நீங்கள் சவுண்ட் பார் வாங்குங்க. அந்த சவுண்ட் பாரில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன HDMI ARCயும் வந்துடும், அப்புறம் டிஜிட்டல் ஆப்டிக்கல் அவுட்புட்டும் உங்களுக்கு வந்துடும், அதாவது இன்புட் வரும். சரிங்களா? இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான ஒரு சவுண்ட் பாரை வந்து பார்த்து வாங்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவியிலேருந்து ஒரு 5.1 சேனல் அந்த 5.1 சவுண்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சவுண்ட் பார் தான் வாங்கணும். ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்டிக்கல் அவுட்புட்லாம் கொடுக்கறதில்ல. அந்த HDMI ARCயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கொடுக்கறதில்ல. அதனால் நீங்கள் சவுண்ட் பாருக்கு தான் போகணும் ஸ்மார்ட் டிவியை வந்து கனெக்ட் பண்ணுற பட்சத்தில். நிறைய பேர் வந்து செட்டப் பாக்ஸ்லலாம் எனக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது, ஆப்டிக்கல் அவுட்புட் இருக்குது, அதை வந்து நான் வாங்கி கனெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சவுண்ட் பார் வாங்கினீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா 5.1 ஹோம் தியேட்டர் வாங்கினீங்க அப்படின்னா அதில் அந்த ஆப்ஷனே வராது. பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, வெள்ளை கலர்னு உருண்டையாக பின்னு வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து RCA அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஹோம் தியேட்டரில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து இன்புட்டாக உங்களுக்கு வந்து HDMI ARC இருக்காது, இந்த ஆப்டிக்கல் இன்புட்டும் வந்து இருக்காது. நீங்கள் சவுண்ட் பார் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து அந்த சவுண்ட் பாரில் வந்து உங்களுக்கு நார்மலாகவே கிடைக்கும். எல்லா சவுண்ட் பார்லையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க.
அடுத்ததா 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஒரு சவுண்ட் பாரே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த சவுண்ட் பார்ல வந்து சப் வூஃபர் வந்து குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த சப் வூஃபரோட சைஸ் இன்ச்சு வந்து எத்தனை இன்ச் அப்படின்றத வந்து நீங்க பார்க்கணும். ரொம்ப சின்ன ரூமு, ரொம்ப நார்மலான ரொம்ப ரொம்ப குட்டி ரூமு அப்படின்னா, உங்களுக்கு 3 இன்ச் சப் வூஃபரே வந்து போதுமானது தான். இல்ல என்னோட ஹால் வந்து ஓரளவுக்கு வந்து பெரிய ஹாலு, ஒரு 10 பேர் படுக்கிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஹாலு அப்படின்னு நெனச்சிங்கன்னா, நீங்க ஒரு 6 இன்ச் சப் வூஃபர் வந்து வாங்குறது பெஸ்ட்டா இருக்கும். அதுவே ஒரு 20 பேரு, ஒரு 15லிருந்து 20 பேர் தங்கக்கூடிய பெரிய ஹாலு, தியேட்டர்ல வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய ஹாலா இருக்குது அப்படின்னா, நீங்க கம்பல்சரி வந்து ஒரு 8 இன்ச் வரைக்கும் நீங்க சப்வூஃபர் வந்து செலக்ட் பண்ணணும். இல்ல ரொம்பவே தியேட்டர்ல வந்து இப்ப நம்ம தியேட்டருக்குலாம் போறோம். அந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய ரூமா இருக்கு அந்த ஹாலு. அதுல வந்து பாதிக்கு பாதி இருக்கும் என்னோட ஹாலு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கம்பல்சரி 12 இன்ச் சப்வூஃபர் இருக்கிற மாதிரி தான் நீங்க வந்து வாங்கணும். எதுக்காண்டி இந்த சப்வூஃபர் எத்தனை இன்ச்சில இருந்து பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு குட்டி வீட்ல வந்து ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் வந்து ஹோம் தியேட்டர் வாங்குனா, ஏன் அந்த அளவுக்கு பேஸ் நல்லா இருக்காதா? 12 இன்ச்சுங்கும்போது பேஸ் வந்து நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். அது உண்மதான். 12 இன்ச் சப்வூஃபர் நீங்க வாங்குறீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள சின்ன ரூம்ல கேட்கும்போது பேஸ் நல்லா தான் இருக்கும். ஆனா, நீங்க வந்து வால்யூம் வந்து 1 பாயிண்ட் வச்சாலே பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க வந்து அந்த பஞ்சியான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வந்து உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஒரு குட்டி ரூம்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் நீங்க சப்வூஃபர் வந்து நான் அதிகமான இன்ச் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 6 இன்ச் சப்வூஃபர் இருக்கிற மாரி வாங்குனாலே போதும். ஏன்னா, உங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா, நல்லா பஞ்சியா, உங்க வீடே கொஞ்சம் அதிர்ற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 6 இன்ச்சே போதுமானது தான் அந்த சின்ன வீட்டுக்கு. நீங்க 12 இன்ச்சில வந்து சப்வூஃபர் வாங்கிட்டீங்க. உங்க வீடும் சின்னது தான் அப்படின்னா, அது நீங்க 1 பாயிண்ட் சவுண்ட் வச்சாலே பார்த்தீங்கன்னா, அதோட நார்மல் பேஸே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியா இருக்கும். அப்படிங்கும்போது அந்த பேஸோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியாது. உங்களே கன்ஃப்யூஸ் பண்ணிவிடும். பேஸ் வந்து வரும் தான். ஆனா வீட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த பேஸ் வந்து தெரியாது. ஆனா உங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேஸ் வந்து தெரியும். அதனால தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு ரூம் சைஸ பொறுத்த வரைக்கும் சின்ன ரூம் அப்படின்னா 3 இன்ச் சப்வே போதும். அதுவே கொஞ்சம் நார்மலா பெரிய ரூம் அப்படின்னா 6 இன்ச். அத விட கொஞ்சம் மீடியமா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னா 8 இன்ச். ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்னா நீங்க 12 இன்ச் சப்வூஃபர் போடுறது தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதனால உங்களுடைய ரூம் அளவு என்ன அப்படின்றத பார்த்து இந்த சப்வூஃபரோட இன்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வாங்கக்கூடிய ஹோம் தியேட்டரோ, சவுண்ட் பாரோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025. இப்ப டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால இப்ப வர்ற சவுண்ட் பார் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே குடுத்துருப்பாங்க. பட் குடுக்கலைனாலுமே அந்த மாரி ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் பார வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். நீங்க ஹோம் தியேட்டரோ இல்ல சவுண்ட் பாரோ வாங்குறீங்க அப்படின்னா, ஹோம் தியேட்டர விட்டுருங்க. ஹோம் தியேட்டர்ல வந்து நான் சொல்ற HDMI, ARC இது வரவே வராது. அந்த டிஜிட்டல் இன்புட்டுமே பார்த்தீங்கன்னா, ஹோம் தியேட்டர பொறுத்தவரைக்கும் வராது. சவுண்ட் பார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த HDMI, ARCயும் உங்களுக்கு வரும். அதுவே இந்த ஆப்டிக்கல் டிஜிட்டல் இன்புட்டுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுலயுமே வந்து வரும். சவுண்ட் பார பொறுத்தவரைக்கும். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி ஸ்லாட் வந்து இருக்கிற மாதிரி கண்டிப்பான முறையில் நீங்கள் அதைத்தான் பார்த்து வாங்கணும். செகண்டாக பார்த்தீங்கன்னா, அதில் ப்ளூடூத்தும் வந்து இருக்கணும். சரிங்களா? அதாவது உங்களோட மொபைல்லே வந்து ஏதோ ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளூடூத் மூலமாக அந்த சவுண்ட் பாரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. எதுக்காண்டி இந்த விஷயம் எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த HDMI, ARCயாக இருக்கட்டும், இல்லைனா இந்த டிஜிட்டல் இன்புட்டாக இருக்கட்டும், யூஎஸ்பியாக இருக்கட்டும், ப்ளூடூத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வாங்கும் போதே பார்த்து வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உங்களுக்கு ஆகுதுன்னு வைங்களேன், நீங்கள் அது வரைக்கும் இந்த சவுண்ட் பாரை வந்து மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு தடவை பணம் கொடுத்து இதை வாங்க போகிறீங்க. ஒரு 5 10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் இதை தாராளமாக வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க. ஐயோ அவசரப்பட்டு இதை வாங்கிட்டோமே, இதில் வந்து அந்த ஃபீச்சர்ஸ் இல்லையே அப்படின்னு உடனே இதை விற்றுட்டு வேறு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்காண்டி நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்த 5வது பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான முறையில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் பிராண்டு. பிராண்டை வந்து கண்டிப்பான முறையில் பார்த்து வாங்கணும். லோக்கல்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 3000 ஹோம் தியேட்டர் தர்றேன், ரூ. 5000 சவுண்ட் பார் தர்றேன், ரூ. 8000 பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டவர் ஸ்பீக்கர்லாம் வந்து தர்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் வாங்காதீங்க, வேஸ்ட்டு. ஸோ அப்படியே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்பிளிஃபையருக்கு வந்து போயிடலாம், அசம்பிள் பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 30,000 வரைக்கும் காஸ்ட் வந்து அதிகமாகும். அந்த அளவுக்கு செலவு பண்ண நீங்கள் ரெடி அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆம்பிளிஃபையர் வாங்கிக்கலாம். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா தனியாக 2 சப்வூஃபர் வச்சுக்கலாம். அது போக நீங்கள் 5 ஸ்பீக்கரு இல்லைனா 7 ஸ்பீக்கரு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேட்டலைட் ஸ்பீக்கரை கூட உங்களால் கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்க முடியும்.
உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அந்த ஆம்பிளிஃபையர் வந்து அசம்பிள் பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய டேஸ்ட் எந்த மாதிரி இருக்குது, உங்களுடைய தேவை என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றத அவங்களே வந்து அந்த ஆம்பிளிஃபையரில் கொடுத்துருவாங்க. ஸ்பீக்கர்லேயுமே வந்து கொடுத்துருவாங்க. தொல்லை இல்லாத வேலை, அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. பட் இருந்தாலுமே என்கிட்ட அந்த அளவுக்கு வந்து காசு இல்லை. ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே வந்து ஒரு 10,000 15,000 20,000 தான் என் பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சவுண்ட் பார் தான் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பிராண்டை வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்து வாங்கணும். நீங்கள் சோனியில் கூட இருக்குது. இப்போ 17,000 18,000 ரேஞ்சில் கூட சோனியில் இருக்குது சவுண்ட் பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜேபிஎல், பேனாசோனிக் இந்த மாதிரி பிராண்டடாக நீங்கள் பார்த்து வாங்கணும். ஏன்னா லோக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீப் ரேட்லலாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைமாக வந்து வராது. ஸோ ஆம்பிளிஃபையர்லாம் வந்து சீப் ரேட்டில் வாங்காதீங்க. வாங்குனீங்கன்னா பெஸ்ட்டாக வாங்குங்க. 30,000 மேலே வாங்குங்க. அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே யூடியூப்பில் நல்லா தேடி பாருங்கள். யார் வந்து பெஸ்ட்டாக அதுவும் நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, ரிசல்ட்டெல்லாம் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க, 1 இயருக்குள்ளே எதுவும் வாரண்ட்டி கொடுக்குறாங்களா, ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சர்வீஸ் பண்ணி தருவாங்களா, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துக்குவாங்களா அப்படின்றத யூடியூப்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து வாங்கினாலே போதும், நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு ஹோம் தியேட்டர் வந்து உங்கள் வீட்டுக்குன்னே வாங்கிக்க முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு சவுண்ட் பார் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பிராண்டடாக வாங்குங்க. சோனி, ஜேபிஎல், பேனாசோனிக் இந்த மாதிரி வாங்குங்க. மிவியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்காதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அது நல்லா இருந்தால் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் வந்து கோளாறு வந்துடுது. அதாவது வந்து சரியாக ஓடுறதில்ல, பவர் ஆன் ஆகுறதில்ல. நான் யூடியூப்லேயே அதை பற்றி நிறையா பார்த்துருக்கேன் கம்ப்ளைண்ட்டு மிவியை பற்றி. இப்போ இடையில பார்த்தீங்கன்னா மிவியெல்லாம் வந்துருக்குறாங்க, போட்டெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒன்று ஜேபிஎல்ல வாங்க, இல்லைனா சோனியில் வாங்க, இல்லை பேனாசோனிக் வாங்குங்க. அப்படியே இல்லையா, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் பார் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சவுண்ட் பார் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பையிங் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன். என்னோட சஜஷனில் நான் சொன்ன எல்லா ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சவுண்ட் பார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பையிங் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். விருப்பம் உள்ளவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நான் வந்து கவனமாக சொல்லிக்கிறேன், நீங்களும் கவனமாக கேட்டுக்கோங்க. இது வந்து அஃபிலியேட் லிங்க் தான் நான் கீழே கொடுத்துருக்குறது, சரிங்களா? அதனால் வந்து சும்மா வந்து நான் பொய் சொல்லி உங்களை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டிலாம் இந்த வீடியோ கிடையாது. அஃபிலியேட் லிங்க் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க மட்டும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஆஃப்லைனில் போய் நீங்கள் நேரடியாக வந்து அந்த ஹோம் தியேட்டரோ சவுண்ட் பாரோ வாங்குறீங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து ப்ளே பண்ணி கூட அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பிராண்டடாக வாங்குங்க. எனக்கு தெரிஞ்ச பிராண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நினைக்கலாம், பழைய மாடல் ஹோம் தியேட்டர்லலாம் வந்து அந்த ஆர்சிஏ கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஏன் அதை மட்டும் நீங்கள் சஜஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் அந்த காலம். இந்த காலம் பார்த்தீங்கன்னா இப்போ டால்பி அட்மோஸே வந்துருச்சு. டால்பி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா HDR10+ கொடுத்துட்றாங்க, டால்பி அட்மோஸ் இருக்குன்னு கொடுத்துட்றாங்க, டால்பி டிஜிட்டல் இருக்குங்கிறாங்க, DTS X இருக்குன்றாங்க. இந்த மாதிரி எத்தனையோ சவுண்ட் ஃபார்மேட்லாம் வந்து சப்போர்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் அந்த காலத்து நார்மல் ஆர்சிஏ கேபிள் மூலமாக சொருகிற மாதிரி ஒரு 5.1 ஹோம் தியேட்டர் வாங்குனீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய செட்டப் பாக்ஸில் இருந்து டைரெக்டாக வந்து அந்த ஹோம் தியேட்டர் கனெக்ஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் தான் கொடுத்துருப்பாங்க. HDMI ARC வந்து டிவியில் வந்து கொடுத்துருப்பாங்க, 100 டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் நீங்கள் வந்து அந்த சாதாரண ஹோம் தியேட்டரில் இழுக்க முடியாது. அதனால தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சவுண்ட் பார். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போவே கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.